ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீக்கில் இருக்கிறது வந்து குண்டு மல்லி வந்து நல்ல பீக்கில் இருக்குங்க. மல்லி எல்லாமே வந்து இப்போது ரொம்ப அதிக ரேட்டில் போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழை நின்று அடுத்து பனி தொடங்க போகுது அப்படின்றங்கும்போது பெருசாக பூக்களோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாகிடுங்க. பூக்கள் வரத்து கம்மியாகும்போது விலை வந்து அதிகமாக ஆகிடும். அதாவது டிமாண்ட் அதிகமாகும், சப்ளை வந்து கம்மியாகிடுங்க. அதனால் இப்போ வந்து பூக்களோட ரேட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். இப்போ வந்து அதிகமான முகூர்த்தமுமே இந்த மாதிரி டைமில் வந்துட்டுருக்கும். அப்படிங்கும்போது ரேட் வந்து நல்லாவே ஹைப் ஆகிருக்குங்க. இப்போ வந்து நம்மளோட தோட்டத்தில் ஓரளவுக்கு நல்லாவே செடி எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன தான் இதுக்கு புல்லுக்கு களைக்கு என்ன தான் பண்ணோம் அப்படின்னாலுமே அதை கட்டுப்படுத்தவே முடியல. முடிஞ்ச வரை களைக்கொல்லி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எங்களால் இதுக்கு மேலே களைக்கொல்லி பயன்படுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, களை தான் வெட்டணும். ஆனால் அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றதுனால அங்கே சுற்றி மட்டும் ஃபுல்லாக பிடுங்கிடுறோம். இந்த ஏரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் மருந்தடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். முடிஞ்ச வரை வீட்டுக்கு, அதாவது கால்நடைக்கு பயன்படுத்துறதுக்கே இந்த புல்லெல்லாம் பிடுங்கி நாங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது பூச்செடியில் இருக்க பூக்களில் வந்து நிறைய புழுலாம் வர ஆரம்பிச்சிருது. இந்த புல்லில் இருக்க புழு எல்லாமே வந்து செடியில் வர ஆரம்பிச்சிருது. மோஸ்ட்லி இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடணும். பூச்செடி தோட்டம் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். பூச்செடி மட்டும்தான் இருக்கணும். இந்த புல்லெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கிளியர் பண்ணிடணும். அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கணும். பட் நம்மளது வந்து ரொம்ப வயக்காடு அப்படின்றனால புல் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. வச்சதுலேருந்து ஒரு 30 டைமுக்கு மேலே காட்டை க்ளீன் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே வந்து மாதத்தில் 2 டைம்ஸ் கிட்ட நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இருந்தாலுமே கூட இது வந்து பெருசாக புல்லெல்லாம் கிளியர் ஆகலைங்க. அதுதான் சொல்கிறது, களை அப்படின்றது நம்ம இந்த வருஷம் வந்து மல்லிப்பூ இந்த தோட்டத்தில் வைக்கிறோன்னா இந்த களைச்செடி வந்து பல கால வருஷமாக நம்மளோட தோட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நிறையா மண், மழை, வெயில் எல்லாத்தையுமே பார்த்துருக்கு. இருந்தாலுமே கூட அந்த புல் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அதனால் என்ன வந்ததுனாலும் தாக்கு பிடிச்சி வளர முடியும். ஆனால் நம்மளோட குண்டுமல்லி செடி அப்படி வளருமானா கண்டிப்பாக வளராது. ஏன்னா அது இப்போது ஒரு வருஷமாக தான் அந்த மண்ணில் வந்து இதுக்கு பழக்கப்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் இந்த புல்லை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத ரொம்ப பெருசாக யோசிக்காமல் முடிஞ்ச வரை பவர் வீடர் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா ஓட்டி கிளியர் பண்ணிடலாங்க. அது ஒன்று தான் பெஸ்ட்டு மெத்தடு. பட் நாங்கள் இன்னும் அது பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து அது வாங்கணும் அப்படின்றதுனால தான். நம்ம சைடில் இல்லை, ரெண்டலுக்கு இருந்தால் எடுத்துக்கலாம். பட் ரெண்டலுக்கு இல்லை அப்படின்றனால ஓனாக பை பண்ணோம். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா, ஓவராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலைங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பவர் வீடர் வந்து மேண்டட்ரியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக நிறைய செலவை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்து இதுக்கு இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது பேட்ரி ஸ்ப்ரே வேணும். ஏன்னா பூச்செடிக்கு நிறைய மருந்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு வந்து பேட்ரி ஸ்ப்ரே தேவைப்படும். ஒரு குழியில் முடிஞ்ச வரை 6 to 7 கண்கள் வைங்க. 5லேருந்து 6 அந்த ரேஞ்சில் வைங்க. நல்ல பூக்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து ஒரு சில செடிகள் வந்து பூவே பூக்காமல் வெறும் கொடியாக ஓடுங்க. அந்த மாதிரி செடி எல்லாமே முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா இலை தான் நல்லா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இலை நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும். ஆனால் பெருசாக அதில் பூக்களே வைக்காது. இவ்வளோ தான் பூக்கள். இந்த செடி வேஸ்ட்டு அப்படின்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புதுசாக இங்கே ஒரு செடி வச்சாச்சு. இதெல்லாமே சின்ன செடிங்க. இதில் பாருங்கள் எத்தனை செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செடி வந்து நாங்கள் வாங்குறது வந்து 8 ரூபி அந்த ரேஞ்சில் வாங்குகிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வாங்குறவங்கலாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் செடி வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்கும். அதில் ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து செடியை வாங்குறது, நம்மக்கிட்ட இருந்து செடியை வந்து கொடுக்கறதில்ல. நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கி தான் அவங்களுக்கு தரப்போகிறோம். நம்ம வந்து சும்மா இன்டர்மீடியேட்டர் தான். நமக்கு அதிலேருந்து ஒரு பைசாவும் லாபம் இருக்க போகிறதில்ல. இருந்தாலுமே கூட ஒரு கத்தையில் 50 கண் இருக்கும் அப்படின்றது ஒரு ஆவரேஜ் தான். ஏன்னா அவங்க எண்ணி வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரியும் கண் இருக்கும். ரொம்ப மெலிசாக இந்த சைஸ்லேயுமே ஒரு சில கண்கள் இருக்கும். 45 கண்ணும் இருக்கும். ஒரு சில இதில் 55 கண்ணும் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை கரெக்டாக எண்ணி வைக்க மாட்டாங்க. இது எல்லாமே பெரிய பெரிய இஷ்யூஸுங்க. அதனால்
நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப அப்செட்லாம் ஆக வேண்டாம். இதுதான் இஷ்யூ. ஒரு கட்டில் வந்து 45லேருந்து 55 அது ஆவரேஜாக இருக்கும். சைஸ் வந்து நார்மலாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். 4 ரூபா கன்றுனா ரொம்ப மெலிசாக இருக்கும். 8 ரூபா கன்றுனா கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும். அதுலேயும் 4 ரூபா கண்ணோட சைஸுமே கலந்துருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஏரியாவில் நம்ம நாற்று விடுறோம் இல்லைங்களா, மிளகாய் நாற்று விடுறோம். ஒரு பக்கம் ஒரு கரையோட ஒரு பக்கம் வந்து பெருசாக வரும், ஒரு பக்கத்தோட கரையில் இன்னொரு பக்கம் ரொம்ப மெலிசாக வரும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். இப்போ இங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த இடத்துலலாம் செடி இருந்ததுங்க. வெறும் அந்த கொடியாக போகிற மாதிரி செடி இருந்தது. அந்த செடி எல்லாமே ஃபுல்லாக பிடுங்கிட்டு புதுசாக அந்த மாதிரி செடி வச்சுருக்கோம். முடிஞ்ச வரை இந்த மாதிரி செடி வந்து நல்ல செடியாக இல்லை அப்படின்னா தோட்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை அப்படியே வேரோடு பிடுங்கி போட்டுட்டு அடுத்த செடி பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செடியிலேருந்து ஃபுல்லாக மொக்கு எல்லாமே பறிச்சாச்சு. ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்டுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கிளைமேட் வந்து க்ளவுடியாக இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் வந்து ஒரு 10க்குலாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம். இப்போது இது வந்து என்ன மந்தில் இருக்கோன்னா நவம்பரில் இருக்கோம். இந்த டைமில் இருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா பராமரித்து பூக்கள் நிறையா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு வருஷம் இப்போது இந்த செடிக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. செடி ஒரு 1500 2000 கன்று வாங்கியிருப்போம், உழவு ஓட்டியிருப்போம், மண் உரம் எல்லாமே இதெல்லாமே பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு 40 கிட்ட வந்துடும். எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாம் உங்கள் வேலை எல்லாமே போட்டு இது பண்ணோன்னா ஒரு 40 கிட்ட வந்துடும். அந்த 40யை ஒரு பாதி பங்கு எடுத்துடலாம். ஒரு 20,000 வந்து ஒழுங்காக பராமரித்தோம் அப்படின்னா இந்த இந்த நவம்பர்லேருந்து ஜான்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா நல்ல ரேட்டில் போகுங்க. ஒரு கிலோ 1000 2000 அந்த ரேஞ்சில் போகும். இப்போல்லாம் ஒரு 800 700 800 அந்த ரேஞ்சில் தான் போகுது. இன்னும் ரேட் அதிகமாக போகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா இப்படி பிடிச்சிடணுங்க. இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணியிருப்போம்னா இங்கே ஒரு கட்டு போட்டு இதோட அடியோடு கட் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி கட் பண்ணணுன்னா இங்கே கட்டு போட்டு இதை மட்டும் கட் பண்ணி விடணும். அப்படிங்கும்போது இது ஈஸியாக தளைஞ்சு வந்துடும். நம்ம கட் பண்ணி ஒரு 10 டேஸில் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்க இந்த கொழுந்தை மட்டும் இலையோடு பிடிச்சி இதோட மட்டும்தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணோன்னா சீக்கிரம் தளைஞ்சு வந்துடும். இது பண்ணிவிட்டு நமக்கு நல்லா உரம் டிஏபி அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நம்ம செடிக்கு ஃபீட் பண்ணிட்டு அடுத்து மேலே வந்து பூ பூக்கிறதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குங்க. அந்த மருந்து அடிப்பாங்க. நாங்கள் பெருசாக அதை அடிக்கிறதில்ல. இந்த டைமில் அடிங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அடித்தோம் அப்படின்னா டக்குன்னு பூ எடுக்க ஆரம்பிக்குங்க. நமக்கு வந்து அந்த ரேட் வந்து பீக்கில் இருக்க டைமில் நமக்கு பூ கொடுக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொத்து கொத்தாக மொக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 2 இருக்க மொக்கு எல்லாமே வெடித்த வாட்டி இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம அறுத்து போட்டு மறுபடியும் மருந்து அடித்து கிளியர் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட தோட்டத்தில் ஒரு 450 to 500 குழி வச்சுருக்கோங்க. மொத்தமாக இதுக்குள்ளே ஒரு 2500 கன்று இருக்குது. இது வந்து இப்போது நம்மளோட நாமக்கல் ஏரியாவில் இது நம்மளோட திருச்செங்கோட்டில் நம்மளது வந்து இது நம்மளோட தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருசாக இந்த ஏரியாவில் இதை பற்றி ஒரு அவேர்மே கிடையாது. குண்டுமல்லின்றது பெரிய இஷ்யூவாக அவங்க யோசிக்கிறாங்க. தட்டு சோளம் கடலக்காய் குச்சி இது மட்டும் தான் இந்த ஏரியாவில் நிறைய பண்ணுவாங்க. குண்டுமல்லின்றது பெருசாக பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளோட தோட்டத்தில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு லெசனுமே கற்றுருக்கோம். நம்மளோட தோட்டத்தில் மேலே இங்கே வச்சு ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அடுத்து திருப்ப நம்ம இதில் வச்சு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றின எந்த தகவல் இருந்தாலுமே வந்து நம்மளோட சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணணும், எங்கே வாங்கணும், அந்த மாதிரி எல்லாமே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உழவன் பாதை இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குங்க. இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி உங்களோட என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.